மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சாரதா பத்திரத்தையும் தூக்கிட்டு போயிட்டாண்டி, இனிமேல் நம்ம என்ன தான் பண்ண, நம்ம வீடு நமக்கு கிடைக்காதாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு அவனால் என்ன பண்ண முடியுமா, நம்ம வீடை நம்ம எப்படியாவது மீட்டலாம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரனும் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம், இந்த போரெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் அங்கே அம்மா இருக்கிற வீட்டில் போட்டுடலாம், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோர்ட்டில் போயிட்டு எப்படியும் நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பசுபதி இவ்வளவு ரணங்கள் நடந்திருக்கே, ஆனால் இன்னுமா விஜய் இங்கே வராமல் இருக்கிறான், அவனுக்கு இந்த இது விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இந்த காவேரிக்கு ஏதாவதுன்னா உடனே அந்த விஜய் துடிச்சு போயிடுவானே, அவனுக்கு எப்படினாலும் தெரிஞ்சிருக்குமே, இன்னும் ஏன் வராமல் இருக்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலப்பா, அவன் இங்கே வரணும்ப்பா, அந்த காவேரி துடிச்சு அழுகிறத பார்த்து அவன் கஷ்டப்படணும்ப்பா, எப்படி உங்கள் கையை அவன் உடைச்சானோ அதே மாதிரி அவனும் வருத்தப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. உன்னை பசுபதி இருந்துட்டு அவ்வளோதானம்மா தெரியப்படுத்திட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணோன்னு விஜய் என்ன இவன் எதுக்கு நமக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதும் பசுபதி இருந்துட்டு என்ன விஜய் நீங்கள் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொடைக்கானலுக்கு, ஆனால் இன்னும் வராமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரிய தான் செய்யும், ஆனால் காவேரி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே வராமல் இருக்கேன், காவேரி ஏதாவது பண்ணுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஒன்று சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஒன்று விஜய் இப்போ காவேரியோட வீடு என்னோட வீடு ஆயிடுச்சு, அவங்க அப்பா தான் என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கினாங்களே, அந்த வீட்டு அடமான வச்சு தான் வாங்கியிருக்காங்க, இப்போ வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது, இனிமேல் அது என்னோட வீடு தான் விஜய், இப்போ காவேரி எவ்வளோ துடிச்சு அழுதுகிட்டு இருந்தான்னு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. உடனே விஜய் ஏய் இங்கே சென்னையில் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே காவேரி கிட்ட பிரச்சனை பண்ண முடியலன்னு கொடைக்கானல் போயிட்டு பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா, விட மாட்டேட்டா, காவேரிக்கு எந்த பிரச்சனை பண்ணாலும் நான் அங்கே வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. விஜய் நீ வரணும்னு சொல்லி தானே விஜய் உனக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அந்த வீடை எப்படி காவேரிக்கு திருப்பி மீட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த வீடு காவேரிக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும், வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக ஃபோனை வச்சிடறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு அம்மா பார்க்கலாமே, அவ்வளோ கோவம் வந்துச்சுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. அதுதான்ப்பா வேணும், அவன் அந்த காவேரி துடிச்சு போகிறத பார்த்துட்டு அவன் வருத்தப்படணும்ப்பா, அதுதானே நமக்கு வேணும், எப்படி உங்கள் கையை உடைச்சான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமாப்பா, அதாவது இந்த இப்போ காவேரியை விட எனக்கு இந்த விஜய் மேலே தான் செம கோவமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அந்த விஜய் மேலே தான் செம கோவமாக இருக்குது, அவனை நான் சும்மாவே விட மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி குமரன் கிட்ட என்ன குமரன் அங்கே அந்த வீடை அந்த பசுபதி வாங்கிக்கிட்டானாமே, அந்த பசுபதி துமுறா என்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய் இங்கே நிறைய நடந்துருச்சு, இப்போ பாட்டி வேற மயக்க போட்டு விழுந்ததுனால ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நாங்கள் வரேன் அப்படிங்கிறாங்க. குமரன் வந்துட்டு விஜய் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, வேண்டாம் விஜய் இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க, மறுபடியும் எதுக்கு விஜய் எங்களால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன குமரன் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் எனக்கு என்ன பிரச்சனை, அங்கே பிரச்சனையில் இருக்கிறது என் பொண்டாட்டி, அவளுக்கு துணையாக நான் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் இருந்துட்டு வேண்டாமே, இங்கே காவேரிக்கும் தெரிஞ்சா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க, எதுக்கு விஜய் நீங்கள் வர வேண்டாம், நாங்களே இங்கே பார்த்துக்குறோம், கோர்ட்டில் மூலமாக வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் அந்த பசுபதி சும்மா விட மாட்டான், அவனுக்கு நான் நேரில் வந்து நான் அவனுக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் ஃபோனை வச்சிடுறாங்க. குமரன் இருந்துட்டு விஜய் வந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டில் உள்ளவங்க நம்ம காவேரி தானே ஏதாவது சத்தம் போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண, காவேரி கிட்ட சொல்லவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் கிளம்பி கொடைக்கானலுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே காவேரியை ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. பார்த்ததும் இந்த பையன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. காவேரியும் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னா, உங்களுக்கு தான் எங்களால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே குமரன் வந்துட்டு எதுக்கு விஜய் இங்கே வந்தீங்க, அதான் நான் பார்த்துக்குறோன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, காவேரி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது, உங்கள் குடும்பம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி இங்கே தலையிடாமல் இருக்க முடியும், எனக்கு நீங்கள்லாம் என் குடும்பம் மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு எதுக்குங்க மறுபடியும் எங்களால் உங்களுக்கு எதுக்குங்க பிரச்சனை, அந்த பசுபதினால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாங்க, இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னால் இங்கேருந்து கிளம்ப முடியாது, அப்படின்னு நான் பாட்டி வர பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன், பாட்டிக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் வராமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய். இப்போ குமரனோட அம்மா வேறு வர்றாங்க. அம்மா வந்துட்டு இந்த பசுபதி பாவி இப்படி பண்ணி வச்சிருக்கானே, இதனால் எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இப்படி ஆயிடுச்சு, என் தம்பி பார்த்து கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி வச்சான், கடைசியில் அந்த வீடையும் ஏன் வீடுன்னு சொல்லிட்டு பிடுங்கிறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த பசுபதி, அவன் நல்லா இருப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பசுபதி என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குமரன்கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் மாமா சைன் போட்டு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அந்த வீடு அடமான வச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். காமிச்சிட்டு அந்த வீடு அவனுக்கு சொந்தம் கொண்டாடுறான். அதுவும் இல்லாமல் பாட்டியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நேரத்தில் அவன் வந்து எங்கள் டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டான். இப்போ டாக்குமெண்ட்டும் அவன் கையில் இருக்குது, இப்போ அவன் சொல்கிறதானே எல்லாரும் நம்புவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படி சொல்கிறாங்க. குமரன், இல்லை விஜய், ஏற்கனவே இப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியாகி நீங்கள் வந்திருக்கீங்க விஜய், மறுபடியும் பிரச்சனையா? அவன் வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவான்னு சொல்லவே முடியாது. அந்த போலீஸ் எல்லாமே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சென்னையில் இருக்கும்போதே அவன் அந்த ஆட்டம் ஆடினான். இது கொடைக்கானல் விஜய், இங்கே உள்ளவங்கன்னா அவன் பேச்சு தான் கேட்குற மாதிரி இருக்காங்க, எல்லா ஆளையும் செட் பண்ணி வச்சிருக்கான் விஜய் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த வீடு காவேரிக்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். அந்த வீடை உங்களுக்கு மீட்டு கொடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் குமரன் கிட்ட, அந்த பசுபதியோட வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பசுபதியோட வீடு எனக்கு தெரியும், எதுக்கு விஜய் அங்கே போக வேண்டாம் விஜய் அப்படிங்கிறாங்க குமரன். ஒன்றும் இல்லை, அந்த பசுபதியோட வீட்டை சொல்லுங்க, நான் போகணும் அப்படின்னு விஜய் சொன்னதும் குமரன், சரி நானே கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜயும் சேர்ந்து போகிறாங்க. ஒன்றும் காவேரி இருந்துக்கிட்டு, எதுக்கு மாமா தேவையில்லாமல் 2 பேரும் எதுக்கு அவன் வீட்டுக்கு போகணும், வேண்டாம் மாமா எதுக்கு பிரச்சனை ஆகிட போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போகணும், இப்போ அவங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜயும் அந்த இடத்துக்கு போகிறாங்க பசுபதி வீட்டுக்கு. உடனே அங்கே பசுபதி இருந்துட்டு விஜய் வர்றதை பார்த்துட்டு, விஜய் வாங்க சார் வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரியே வந்துட்டீங்களே, வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதி. உடனே, என்ன வாங்கின அடி பத்தலையா, கையை உடைச்சது பத்தலையா, காலை உடைக்கணுமா, என் பொண்டாட்டி வழியில் குறுக்கிடாத அப்படின்னு சொன்னேன், என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கொடுக்காதன்னு சொல்லி, ஆனால் நீ கேட்குற பாடு இல்லையே, அதை இப்போ பிரச்சனை பண்ணி என் பொண்டாட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே எனக்கு தேவும், உன் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தினா நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உனக்கும் கஷ்டமாக இருக்கும் தெரியும், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகினி அந்த இடத்துல வந்துட்டு இங்கே பாருங்கப்பா, இங்கே காவேரிக்கு வலிச்சுச்சுன்னா இங்கே விஜய் துடிச்சு போயிடுறாரு, என்ன லவ் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ பேசாத போயிடு அப்படிங்கிறாங்க. என் பொண்ணை விரட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அது எங்கள் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடுன்னு எனக்கு தெரியும், அந்த வீடை நீ இப்படியெல்லாம் ஏமாற்றி பிடுங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், அந்த வீட்டு பத்திரத்தை மரியாதையாக நீயே அவங்க கையில் கொடுத்துட்ற, அப்படி கொடுக்கலன்னா நான் என்ன முடிவு எடுப்பேனே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, என்ன பண்ணுவீங்க சார், என்ன பண்ணுவீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும், சென்னையில் இருக்கும்போதே உங்களால் ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல, இங்கே வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பசுபதி. இங்கே பாரு, அவங்க அப்பா ஒன்றும் பணத்தெல்லாம் அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்க மாட்டார், நீ தான் அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி அவங்கக்கிட்ட பிடுங்கிட்ட, இப்போ அவங்க அப்பா பணத்தை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பத்திரத்தையே பிடுங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், சைன் போட்டிருக்காங்க, அவங்க அப்பா தான் என்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா, அந்த 10 லட்ச ரூபா பணமும் அந்த வட்டியும் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, நான் வீட்டு பத்திரத்தை தாராளமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சரி, இப்போதைக்கு காவேரி வந்து வருத்தப்படாமல் இருக்கணும், அதுக்கு அந்த பத்திரத்துக்காக நம்ம 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நினைக்கிறாங்க. உடனே காவேரிக்கு அந்த வீடு ரொம்ப முக்கியமானது, இப்போ கோர்ட்டு கேஸ் போட்டாலும் எத்தனை வருஷத்துக்கு இழுத்தடிப்பாங்கன்னு தெரியல, அந்த 10 லட்ச ரூபா பணமும் அதுக்கான வட்டியும் சேர்த்து இந்த பசுபதி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்டால் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. நீ கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டியப்பா, ஆனால் காவேரிக்கு அவ்வளோ புத்தி இல்லை, அவன் நான் பணம் கொடு, நான் அந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்றேன், வீடை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னேன், ஆனால் அவள் கேட்கவே இல்லை, இப்போ நீ கரெக்டாக சொல்கிறியப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் சொல்லு, அதை தூக்கி எரிச்சிட்டு என் பத்திரத்தை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. குமரன் வந்துட்டு, எதுக்கு விஜய் இவங்களுக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்குறீங்க, மாமான பணமே இவங்ககிட்ட வாங்கலை, இவன் போய் சொல்கிறான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பிரதர், இவன்கிட்ட இப்போதைக்கு பத்திரத்தை வாங்குறதுக்கு வேறு வழி இல்லை, இவன் மூஞ்சில் அந்த ரூபாவை தூக்கி எரிச்சிட்டு நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் குமரன் இருந்துக்கிட்டு, எதுக்கு விஜய் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிட்ட கேட்குறாங்க. உடனே எனக்கு 20 லட்ச ரூபா பணம் வேணும், வட்டிக்கு வட்டி போட்டு 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் இருந்தால் தான் வந்து நான் வந்து அந்த வீட்டோட பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. உடனே சரி, இப்போவே நான் உனக்கு 20 லட்ச ரூபா பணம் தரேன், ஆனால் அந்த வீடை இப்போவே நீ வந்து பத்திரத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற, அதுவும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை இப்போயே இந்த இடத்துலயே எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துக்கிட்டு, சரி இந்த டீல் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ உடனே குமரன் இருந்துட்டு, இதுக்கு விஜய் இதெல்லாம் காவேரிக்கும் அத்தைக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு, அவங்க மிரட்டி தான் நான் வாங்கினேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்கள், பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க, அந்த வீடு நம்ம கையில் இருந்தால் அவங்க கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்து ரசிக்கத்தான், அந்த காவேரியும் அந்த வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க, அதை பார்த்து இந்த விஜயும் வந்து கஷ்டப்படுவான், அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்லப்பா, எதுக்குப்பா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருமா, இந்த 20 லட்ச ரூபாய் இப்போ நம்ம வாங்கிடுவோம், அடுத்த பிரச்சனையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்கள நம்ம நிம்மதியாக இருக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் குமரன் கிட்ட, முக்கியமாக நீங்கள் காவேரி கிட்ட சொல்லவே கூடாது, நான் தான் பணத்தை கொடுத்தேன்ட்டு, அவள் பிறகு எனக்கு திருப்பி கொடுக்குறேன், அதை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன், இதுக்கு உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்ல போகிறோம்னு உங்களுக்கு தெரியல விஜய், எங்கள் மாமா ஆசையாக கட்டின வீடு எப்படியோ திருப்பி கொடுத்துட்டீங்க விஜய், ரொம்ப நன்றி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எனக்கும் தானே
மாமா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பம் தானே, இதுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரனும் விஜயும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே சாரதா கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை குமரன் கொடுக்குறாங்க. என்ன தம்பி எப்படி டாக்குமெண்ட் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை 4 தட்டு தட்டி அவன் வீட்டிலேருந்து டாக்குமெண்ட் பிடிங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனே சாரதா வந்துட்டு, இதுக்கு தம்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட போய் வீணாக பிரச்சனை வந்தால் மறுபடியும் உங்ககிட்ட தான் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கத்த, இது அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், இல்லைனா ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம்ல, இப்போ நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே விஜயும் எதுக்கு அத்தை நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.